ஹலோ, வக்கீல் பரமசிவமா? நான் தான் பரமசிவம் பேசுறேன். யாரது? நான் தான் மேனேஜர் மணி பேசுறேன். அடே, மேனேஜர் சாரா? நமஸ்காரம் சார். வக்கீல் சார், முதலாளி சிதம்பரம் பிள்ளை எழுதி வச்சுட்டு போனாரு உயிர், அதை எடுத்துட்டு வந்து அவர் மக கிட்ட படிச்சு காமிச்சிருந்தேன். பேஷா, இப்ப உயில கொண்டு வந்து படிச்சு காமிச்சிடுறேன். உயிலா? எதுக்கு சார் உயில்? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, சொத்துல எனக்கு தானே சேரணும். பதறாம கேளுமா, இந்த உயிலுடைய விவரத்தை சுருக்கமா சொல்றேன். இன்னில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள நீ கல்யாணம் செய்துக்கணும். முடியாது சார், நிச்சயமா முடியாது. பூரா கேளுங்கம்மா. அப்படி நீங்க கல்யாணம் செய்துக்கலன்னா இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்காரு. ஆமாமா, கல்யாணம் செய்துகிட்டா உனக்கும் உன் கணவனுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு. இல்லன்னா நீங்க வசிக்கிற இந்த வீடு, தோட்டம், காரு, தட்டுமுட்டு சாமா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும். ஆல் தர்மம். அநியாயம். உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம். நீங்க கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அது கூட உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம் தானா? கல்யாணம் வேணும் வேண்டாங்கிறது என் சொந்த பிரச்சனை சார். நான் சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கு எப்படி உயிர் எழுதி வைக்கிறதுன்றதும் உங்க அப்பாவுடைய சொந்த பிரச்சனை தான். வக்கீல் சார், நான் ஏமாடி இல்லை, எப்படியும் இந்த சொத்தை அடைஞ்சே தீருவேன். பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கேஸ் நடத்தி இந்த உயிரை உடைக்கிறேன். பெரிய வக்கீலா இருக்க போறாங்களா? உங்களுக்கு சான்ஸ் இல்ல. முடியாதும்மா, முடியாது. அவர் எழுதியிருக்கிற உயிரை சட்டப்படி ஆட்சேபிக்க முடியாது. அப்படின்னா எங்க அப்பா என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்டார். சாக போற நேரத்துல சதி செய்து என்ன பழி வாங்கிட்டார். This is not சதி. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில தான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம். இவரே வாத்தியார் இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். சார், தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம், எலும்ப காட்டி நாயை வளைக்கலாம், ஆனா இந்த சொத்தை காட்டி என் லட்சியத்தை அழிக்க முடியாது. நான் மானம் உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர். சரி, உன் விதிப்படி நடக்கட்டும், நாங்க வர்றோம். இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நோ கல்யாணம், நோ சொத்து. அம்மா, நம்ம வேலைக்காரங்களுக்கு போன மாசம் சம்பளம் கொடுக்கல, அதனால வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொல்றாங்க. ஐயோ, வேலைக்காரங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லம்மா, இன்னையில இருந்து பேங்க்ல பணம் எடுக்க முடியாது, காருக்கு பெட்ரோல் போட முடியாது, சுருக்கமா சொன்னா சாப்பாட்டு செலவு கூட பணம் இல்லம்மா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. பயப்படாதீங்கம்மா, இந்த அநியாயமான உயிரை எழுத்து கேஸ் நடத்தினா வெற்றி நிச்சயம் நமக்கு தான். கேஸ் நடத்த கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே மேனேஜர். கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? கடன் வாங்குவோம், என்ன இருந்தாலும் சொத்தெல்லாம் நமக்கு தான் திரும்பி வரப்போகுது. உங்களுடைய ஒரே ஒரு கையெழுத்து இருந்தா போதும், இந்த உலகத்தையே நான் கடனா வாங்குவேன். போதுமா? போதும். இல்ல இல்ல, அடிக்கடி என்னால கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரே அடியா வாங்கிக்கோங்க. மரியாதையா சொல்றேன், வாங்கின கடனை எல்லாம் உடனே பைசல் செய்யணும். இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டான். என்னயா கால் கால் கத்துறீங்க? உங்ககிட்ட என்னையா பேச்சு? கூப்பிடியா உங்க எஜமானிய? மேனேஜர், யார் இவங்கல்ல? என்ன சத்தம்? வாமா வா மகாராணி. எங்களே யாருன்னு கேக்குறியா? நீ எங்களை எல்லாம் ஏமாத்தி இந்த சொத்து மேல கடன் வாங்கியிருக்க. இந்த சொத்துல எல்லாம் ஒரு பைசா கூட உனக்கு சொந்தம் இல்லைங்கிற ரகசியம் இப்பதாமா எங்களுக்கு தெரிஞ்சது. பெரிய இடம்னு பேரு, ஒரே அயோக்கியத்தனமா இருக்கு. மேனேஜர், இவங்களை முதல் வெளியே வரட்டுங்க. என்னயா பொல்லாத காசு, அம்மா தலையட வச்சா உங்க பிச்சை காசை ஈஸி செஞ்சு மாட்டாங்களா? போங்கய்யா, போங்கய்யா, போங்கய்யா. உங்க வார்த்தையை நம்பி போறோம். ஆனா நாளைக்கே பணம் வந்து வீட்டுல சேரல, கோர்ட்டுக்கு போவோம், கூண்டுல நிறுத்துவோம், ஜெயிலுக்கு அனுப்புவோம், தந்தி சிரிக்க வைப்போம். ஞாபகம் இருக்கட்டும். போங்கய்யா, போங்கய்யா, போங்கய்யா. அம்மா. ஏன் மேனேஜர், மறுபடியும் ஏதாவது யோசனை சொல்ல போறீங்களா? ஆமாம்மா, பொழுது விடிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகுமோ நினைக்கிறப்ப எனக்கு பயமா இருக்குது. நீங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா, உங்க கஷ்டமெல்லாம் தீரணும்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் சொல்லுங்க மேனேஜர். உங்க உங்க கணவனா இருக்க
உங்களுக்காக நான் என்னையே தியாகம் பண்றேன், என்னையே தியாகம் பண்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பாவுடைய சொத்து தான் வந்துடும், கடவுள தீந்துடும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம். ஆமா மேனேஜர், இந்த நல்ல யோசனை இதுவரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. ராணி ராணி ராணி, இப்பவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? ராணி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா என்னுடைய நெடுநாளைய திட்டம். என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்காரன் நீ என்ன பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சு? நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னையா மிரட்ட பாக்குறியா? என் முகத்துல முழிக்காத. கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. இது நம்ம கிட்ட வேலை செய்யற? ஆமாமா, நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாதாம்மா. பாவம், தூக்கு மேடைக்கு போறான். அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, கல்யாணமாகாத பொண்ணு, அனாதையா தவிக்குதம்மா. என்ன சொன்னீங்க? உங்களை நான் கல்யாணம் செய்துக்கணுமா? உங்களுக்கு பைத்தியம் இல்லையே? இல்ல, நிச்சயமா இல்ல. நீ வேலையா? நான் உன் முதலாளி மக ராணி. இந்த இடம் சிறைக்கூடம், அதோ காவல்காரங்க. போதுமா? எனக்கு பைத்தியம் இல்ல, நீ இப்போது புரிஞ்சுதா? வேலையா, நான் சுயநினைவோடு தான் பேசுறேன். ஆனா நான் ஒரு கொலை குற்றவாளி. தெரிஞ்சுதான் வந்தேன். நான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவமா. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். ஓஹோ, அப்ப நீங்க பைத்தியம் இல்ல, கொடுமையான உள்ளம் படைச்சவங்க. வேலையா, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்? காரணத்தை கேள். உனக்கு தெரியும், எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், திரண்ட சொத்துக்கு அதிபதி. ஆமா ஆமா, என்ன போன்ற ஏழைகளுடைய ரத்தமும் வியர்வையும் காண்பதுதான் அந்த சொத்துன்னு தெரியும். அந்த சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட கிடையாது. அப்படியா? ஏழைகளுக்கு எழுதி வச்சாரா? இல்ல இல்ல, நான் கல்யாணம் செய்துகிட்டாதான் அந்த சொத்துக்கள் எனக்கு கிடைக்கும்னு உயில் எழுதி வச்சுட்டாரு எங்க அப்பா. அப்படியா? எவனோ சோம்பேறி போய் கொடுத்து வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிங்க, சொத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சோம்பேறியோட நான் வாழ்க்கை நடத்த விரும்பல. நான் கல்யாணத்தையே வெறுக்கிறவன். அது ஒரு கொடுமையான திருவிழா, ஆணுக்கு பெண்ணை அடிமையாக்குற அக்கிரமமான ஒப்பந்தம். வெரி குட், வெரி குட். என்ன புரட்சிகரமான கருத்து. அம்மாடி, எதிர்காலத்துல உங்களை பத்தி ஒரு சரித்திரமே எழுதுவாங்க. ஆமா, ஆனா இதுவரைக்கும் பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஏன் சரித்திரம் இருக்காது வேலையா? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண் தான் உயர்ந்தவன், அந்த ஆணுக்கு பணிவிட செய்யறதுக்காகத்தான் ஆண்டவன் பெண்ணை படைச்சான். புராணம், கதை, கவிதை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஏன் வேலையா, நீயே சொல்லு. இந்த நாட்டுல பிறந்த மகா மகா மேதைங்க பெண்ணுக்கு தான் புத்தி சொன்னாங்களே தவிர ஆணுக்கு எந்த உபதேசமாவது எங்கேயாவது உண்டா? எப்போதாவது உண்டா? இல்ல அதை கேட்க இதுவரைக்கும் ஒரு நாதியாவது இருந்தது உண்டா? ஏன் இல்ல, அதான் நீங்களே வந்துட்டீங்களே. கேளுங்க, நல்லா கேளுங்க, ரைட்ட விடாதீங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் பிள்ளைய போயணுமா, ஆம்பளைங்க பெத்தா என்ன அப்படின்னு கேட்காதீங்கம்மா. நீ கேலி பண்ற, பரவாயில்ல. ஆனா எந்த காலத்திலயும் நான் மட்டும் ஒரு ஆணுக்கு அடிமையாக மாட்டேன். ஒரு பெண் தனியா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டுறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அநியாயமான முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவையில்லை. கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு? இந்த கல்யாணம் சொத்துக்காக, வாழ்க்கைக்காக அல்ல, அப்படித்தானே? ஆமா. அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சதும் கணவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஏம்மா, பூவையும் பொட்டையும் காப்பாத்துதான் பெண் குலமே போராடுது. கேவலம் பணத்துக்காக அதையெல்லாம் இழக்குதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது நியாயமா இல்லையான்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. கல்யாணம் செய்துக்க முடியுமா, முடியாதா? தாலி இருக்கா?
வேலையா? தாலியை கொண்டாங்கம்மா. அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? எப்படியோ உயிர் போக போகுது, அது உங்க முயற்சிக்கு பயன்படுத்துமே. சரிங்க தாலி. அம்மா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. சரியா? சரி. உங்க இஷ்டப்படி நான் தாலி கட்டியாச்சு. ஆனா என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. என்ன அது? இப்ப தாலி கட்டினே அது இங்க 2-3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா தாலியை கழட்ட போறீங்களே, அது 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, நாடு பூராவுக்குமே தெரியும். அதனால அந்த நிகழ்ச்சியை பெரிய விழாவை கொண்டாடுங்க. எதுக்காக? இன்னும் புரியலையா? சுமங்கலியா சாகரம் பாக்கியம் நினைக்கிற பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பிறவி இருக்கேன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக சொல்லுவோம். விழா கொண்டாடுறேன், நிச்சயமா கொண்டாடுறேன். வேலையா? கொஞ்சம் நில்லுங்க. உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். என்ன மன்னிச்சுங்க, உங்ககிட்ட எந்த உதவி எதிர்பார்த்தா செய்யறேன். தம்பி, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கீங்களே, உங்களுக்கா தூக்கு தண்டனை? அது மட்டுமா, கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா? என்ன வேடிக்கை. ஐயா, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்களே என்ன குத்தவாளி நினைச்சாங்க. உண்மையிலே நான் நிரபராதி. கடவுள் தான் காப்பாத்தணும் தம்பி.